शिव 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 அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் தொழில்முறை ஜோதிடர்களுக்கும் வணக்கம். ஸோ 2021 நான் கடைசியாக பேசினேன் அந்த கோவிட் டைமில். 2021 வருஷம் நாமக்கல் மாநாட்டில் வந்து பேசினேன். அதன் பிறகு 22, 23, 24, 25 4 ஆண்டுகள் வாய்ப்பு கிடைக்கல. இந்த ஆண்டு வாய்ப்பு கிடைச்சதுக்கே முதல்ல ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாநாட்டில் பேசுகிறதே ஒரு பெரிய விஷயம். நான் 2018 முதல் 2-3 மாநாட்டில் வாய்ப்பு கொடுத்தது அண்ணன். 2018 நான் வந்து பேசினேன். இல்லை 15 நான் ஜோசியத்தையே வரலைங்கய்யா. 15 படிச்சுட்டு இருந்தேன். 18 தான் ஃபஸ்ட்டு வந்தேன். 14-15 படிச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு. அதான் எனக்கு அதான் சொல்ல வந்தேன். எனக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கும் கிடைக்கட்டுன்னு நான் வேண்டாம் வேண்டிக்கிறேன். ஸோ திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது ஜோசியத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்னாவே அது 8ஆம் பாவங்க. 8ஆம் பாவத்தில் 1000 கெட்டது இருந்தாலும் அதாவது தான் அந்த திடீர் அதிர்ஷ்டமும் ஒளிஞ்சிருக்கு. ஸோ ஒருத்தருக்கு 8ஆம் பாவம் சுபயோகம் அடைந்து அதற்கு லக்கணத்தோடு தொடர்பு கொண்டால் மட்டும்தான் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குது. இது வரைக்கும் இந்த தலைப்பில் நான் பேசுனதே கிடையாது. இந்த தலைப்பு கிடைச்ச உடனே சிங்கப்பூரில் என்கிட்ட ஜாதகம் பார்த்த 2-3 பேருக்கு லாட்ரி விழுந்திருக்கு. அவங்க ஜாதகத்தை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்பர் நான் என்கிட்ட ஒரு தடவை ஜாதகம் பார்த்தா நம்பர் சேவ் பண்ணிப்பேன். அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி அவங்க ஜாதகத்தை அனுப்பி வாங்கி, அதே மாதிரி கேரளாவில் நம்மளால் ஒருத்தருக்கு லாட்ரி விழுந்தது. ஒருத்தர் டூரிஸ்ட் போனார் தேக்கடிக்கு. போனவர் அங்கே ஒரு லாட்ரி வாங்கியிருந்தார். 50 லட்ச ரூபா விழுந்தது மஹேந்திரா ஃபைனான்ஸில். அவர் ஜாதகத்தையும் வாங்கிட்டு வந்து ஒரு வாரமாக பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு கருத்து பேசுகிறோம்னா அதில் எல்லளவும் நம்மளுடைய புனைச்சுருட்டுகள் இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக அதோட ஜாதகத்தோட சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன். ஸோ திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வரும்? லாட்ரியில் வரும். திடீர்னு இப்போ திண்ணில் கிடந்தவங்களுக்கு திடீர்னு இல்லைன மாதிரி நேற்று வரைக்கும் சாதாரண நாளாக இருப்பாங்க. லாட்ரி 50 லட்ச ரூபா விழுந்துடும். டேக்ஸ் 15 லட்ச ரூபா 30% போனால் கூட 35 லட்ச ரூபா நிற்கும். ஓவர் நைட்டில் ஒபாமா ஆன மாதிரி அவங்க வாழ்க்கையில் திடீர்னு மேலே வரலாம். 10 கோடி ரூபா லாட்ரி இருக்குது, 1 கோடி ரூபா லாட்ரி இருக்குது. அது எப்படி? அதே மாதிரி அரசியலும் யோகம்தான். சாதாரணமாக இருப்பாங்க, எம்எல்ஏ ஆவாங்க. ஒரே 5 வருஷம் டென்யூரில் பார்த்தீங்கன்னா 30-40 கோடி ரூபா சொத்து சேர்ப்பாங்க. இன்னைக்கு வந்து அரசியலையும் யோகத்தோடு சேர்த்திக்கலாம். அதே போல் இந்த கேம்பிளிங்கு, சூதாட்டம், எந்த கேசினோ ஆகட்டும், எந்த டீம் ஜெயிக்கின்றதில் பந்தயம் கட்டுறதாகட்டும், அதில் நம்மகிட்ட பிடிஷன் ஆகிற ஒருத்தர் 60 லட்ச ரூபா சம்பாதிச்சார் போன ஐபிஎல்ல. அவர் ஜாதகத்தையும் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த அதே மாதிரி உயில் சொத்து, திடீர்னு ஒருத்தருக்கு வேலை செய்வான், திடீர்னு உயில் சொத்து ஒன்று வரும், அதுலேருந்து அவன் பணக்காரன். ஸோ அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் நிறையா வகை இருக்குது. லாட்ரி, அரசியல் யோகம், கேம்பிளிங்கு, உயில் சொத்து, லேண்டு மூலியமாக ஒருத்தர் பணக்காரரு. நம்ம ஆறாமிர அரியன் ஒருத்தர் அனுப்பிச்சாரு 2026. அடுத்த 3 வருஷத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டுன்னு. கடைசியாக அதுக்கு அவங்க ஏற்கனவே வாங்கின ஒரு சின்ன ஏரியாவில் நிலம் வாங்கி போட்டுருந்துருக்காரு. ஏக்கரே வந்து ஒரு 40 லட்சம் பக்கத்தில். அதுக்கு பக்கத்தில் இப்போ கால்நடை வந்துருச்சு தலைவாசலில். இப்போ லேண்ட் வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிலம் வாங்கி யாருக்கு யோகம் வருது? அரசு வேலை யாருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்குது? அப்பா பணியில் இருக்கும்போது இறந்துட்டாரு, அம்மா பணியில் இருக்கும்போது இறந்துட்டாங்கன்றாங்க. இது சோகமாக இருந்தாலும் அது வேலை கிடைக்கிறது ஒரு யோகம் தானே. இதையும் நான் எழுதி வச்சிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் நான் பேசுகிறேன். முதல்ல அரசியல் யோகம். ஸோ ஒருத்தருக்கு அரசியலில் யோகம் கிடைக்கணும் அப்படின்னா மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம் இந்த ராசிகளில் லக்கணங்கள் அல்லது கிரகங்கள் பலம் பெற்று இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம் இதில் முதல் தரமானது மேஷம், கடகம். 2ஆம் தரமானது சிம்மம், விருச்சகம். இந்த ராசிகளில் லக்கணங்கள் அல்லது கிரகங்கள் நின்று தசாபுத்தி நடத்தும் காலம் அந்த 25லேருந்து 50 வயசுக்குள்ள நல்ல நிலையிலிருந்து பலம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு அரசியல் யோகம் வருது. அதில் ராஜகிரகங்கள் சப்போர்ட் பண்ணும். அது அரசியலுக்கு ராஜகிரகங்கள் எது அப்படின்னா சூரியன், குரு, செவ்வாய், சனி. சூரியன் ஆளுமை, குரு செல்வாக்கு அந்தஸ்து, செவ்வாய் பதவி யோகம், சனி மக்களின் தொடர்பு, மக்களின் ஆதரவு. மக்களின் ஆதரவு இல்லாமல் இங்கே ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது. எப்பேற்பட்ட மத்திய அமைச்சராக இருந்தாலும் ஒரு சாதாரண ஆள்கிட்ட எப்போ எனக்கு ஓட்டு போடுங்க, என் சின்னத்தில் ஓட்டு போடுன்னு கை கூப்பிட்டு கேட்டுதான் ஆகணும். ஸோ இது 4 கிரகங்களும் நல்ல இடங்கள்ல அமையணும். இதில் 4ல் 2-3 பேராவது அல்லது 2 பேராவது மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகத்தில் மறைவு ஸ்தானமாகாமல் இருக்கணும். இதில் 8 மட்டும் விதிவிலக்கு. 3, 6, 12 ஓகே, 8 மட்டும் இந்த இதுக்கு விதிவிலக்கு. ஸோ இந்த கிரகங்கள் வந்து இப்போ சூரியன், குரு, செவ்வாய், சனி இது 4மே வந்து தனித்திருப்பதை விட இந்த ராகு கேதுக்குடன் சேரும் பொழுது அந்த யோகங்கள் வந்து நீண்ட காலம் வருது. இந்த ராகு கேதுகளோட சேரும் பொழுது யோகங்கள் நீண்ட காலம் வருது. இப்போ பல எம்எல்ஏ இருக்காங்க. ஆனால் கலைஞர் ஐயா 13 வருஷம் எம்எல்ஏ. கே செங்கோட்டையன் சேரா இங்கே ஈரோட்டுக்காரர் 9 முறை எம்எல்ஏ. கே அன்பழகன் திமுக முன்னாளாக இருந்தார், அவர் 9 முறை எம்எல்ஏ. துரைமுருகன் 8 முறை எம்எல்ஏ.
நேரன்னா 5 வருஷம் எம்எல்ஏ, இப்படி தங்கமணி இந்த ஊருக்காரர் 5 வருஷம் எம்எல்ஏ, இப்படி தொடர்ந்து 5 வருஷம் இல்லை 5 முறை 25 வருஷம் எம்எல்ஏ. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு இந்த ராகு கேதுடைய சப்போர்ட் இருக்கணும். இப்போ ஒருத்தர் ஒரு தடவை ஜெயிக்கிறாரு, திரும்ப அவர் அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்கல, இல்லை வாய்ப்பு கிடைச்சுன்னு தோக்குறாருன்னா அவங்களுக்கு இந்த ராஜகிரகங்கள் அந்த டைம் எலெக்ஷன் டைம்ல தேர்தல் நடக்கும்போது பலமா இருக்கு, அதன் பிறகு அவங்க காணாம போயிடுறாங்க. இதுவே அந்த கிரகங்கள் ராகு கேதுவுடன் சேரும் பொழுது, உதாரணத்துக்கு சூரியனோட ராகு இருக்கு, அதுக்கு கேந்திரத்துல சனி இருக்கு, அல்லது சூரியனோட சனி இருக்கு, அதுக்கு கேந்திரத்துல ராகு இருக்கு, சூரியன் ராகுவும் சேர்ந்து இருக்கு, அதோட கேந்திரத்துல புதன் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய அரசியல் ஆயுட்காலம், நான் சொல்றது வாழ்நாள் ஆயுட்காலம் கிடையாது, அரசியல்ல அவங்க நீடித்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதிகமா இருக்கு. இப்ப சூரியன் கேது ஒருத்தருக்கு இருக்கு, அவரோட ஜாதகத்துல 5ஆம் இடத்துல அதுக்கு கேந்திரத்துல சனி இருக்கு. சேலத்துல வீரபாண்டி ஐயா ஆறுமுகம் 5 முறை எம்எல்ஏவா இருந்தார், 25 வருஷம் எம்எல்ஏவா இருந்தார். ஸோ அந்த மாதிரி லாங்கிட்டிவிட்டி அரசியல் எதிர்காலம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதே வந்து பொதுமக்களை குறிக்கக்கூடிய கிரகம் சனி, அரசியலுக்கு ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் சூரியன். இந்த வாய்ப்பு கொடுக்கறது, அந்த பிரம்மாண்டமா பண்றது, ஒரு வாய்ப்பு கொடுக்கறது, அவங்கள பார்த்தாவே வணக்க வைக்கிறது, பையா பார்த்தோன்னே எல்லாம் வணக்க வச்சாங்க, அந்த பிரம்மாண்டம் கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு. இதெல்லாம் சேரும் பொழுது அந்த கேதுன்றது அந்த ஈர்ப்பு. இப்போ ஒரு சித்தாந்த கட்சி என்ன பண்ணுது, இந்து மக்களுக்கு நம்ம பெரும்பான்மைன்னு இருப்பு, அந்த ஈர்ப்புல அவங்க ஒற்றை புள்ளியில இணையறான். இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க, திராவிட சித்தாந்தம் நம்ம வந்து தனி, நம்ம வந்து திராவிட கொள்கை, அந்த ஈர்ப்புல அவங்க ஒட்டுறாங்க. ஒரு குரூப் கடவுளே இல்லைன்றாங்க, அந்த அதை ஏத்துக்கிற குரூப் இருக்குது. ஏதோ ஒரு இயக்கங்க, நான் சொல்றது புரியுதுங்களா, ஏதோ ஒரு கருத்தியல் ரீதியா இயங்கிறதுக்கு கேது சப்போர்ட் பண்ணுது. ஸோ பணம் செலவு பண்ணி அரசியலில் பெரிய ஆளா இருக்கவங்களுக்குலாம் ராகு சப்போர்ட் பண்ணுது. கருத்தியலா பேசி பேசி கட்சியிலேயே பெரிய ஆளா இருக்கக்கூடிய ஒரு திருச்சி சிவா அண்ணன், அவர் நீலகிரி ராசா அண்ணன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதனும் கேதுவும் இயக்கம் அதிகமாக கொடுக்குது. அதே போல இது வரைக்கும் இந்த 4 கிரகம் சம்பந்தப்பட்டால் கூட சிம்மம், கடகம், மேசம், விருச்சகம் இதுல ராசி லக்கணம் வந்துட்டாங்க, அவங்க வந்து நீண்ட காலம் இருக்காங்க. அரசியல தோத்தா கூட கட்சி பதவி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பலமா இருந்தவங்க எல்லா ஜாதகத்தையும் பார்த்தோம்னா கலைஞர் ஐயா ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அதுக்கு முன்னாடி காமராஜர் ஆகட்டும், அண்ணா ஆகட்டும், எல்லாமே இந்த நான் சொன்ன 4லயே அடக்கம் ஆயிடுறாங்க. மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம். சில பேர் மட்டும் ஆபியோசா தனுசு உள்ள வராங்க, காமராஜர் ஐயா மாதிரி. ஸோ சில பேர், ஸோ இது மட்டும் யோகம் வரணும். அதே மாதிரி இந்த தேர்தல் நேரத்தில் இப்போ வாய்ப்பு இது எல்லாமே இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்தில் கிரகச்சேர்க்கை இருக்கு, கிரகச்சேர்க்கை அப்படின்றது தான் யோகம், அவர்களுக்கு கிடைக்க கொடுப்பன அப்படி இருக்குது, ரைட், ஓகே. அப்போ அவங்களுக்கு கிடைச்சிருமா, அப்போ அந்த கிரகத்தின் மீது கோச்சார கிரகங்கள் வரணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சூரியன் சனி இருக்கு, கேந்திரத்தில் ராகு இருக்குன்னா அந்த சூரியன் சனி மேல கோச்சாரத்தில் சனி வரணும், அல்லது குரு வரணும், அல்லது கோச்சார சனி பார்க்கணும். அப்படி வந்தா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதை அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் தசா புத்தி 3, 5, 9, 10, 11 வரணும். 5 பதவி, 9 புகழ், 10 அதிகாரம், 11 அவங்க அந்த பதவியை அனுபவிக்கிறாங்க. ஸோ இந்த யோகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்குது. ஒரே ராசியில இப்போ உதாரணத்துக்கு 5, 9, 10, 11 இவங்க 5 பேருமே ஒரே ராசியில 3 பேருக்கு சேர்ந்திருக்கு. அவங்க தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிக முறை எம்எல்ஏ இருந்திருக்காங்க. ஒருத்தர் கலைஞர், இன்னொன்று கே.ஏ. செங்கோட்டையன், இன்னொன்று கே. அன்பழகன், இன்னொருத்தர் முதல்வர் அம்மா. அவங்க 5 தடவை தான். கே.ஏ. செங்கோட்டையன் 9 முறை. ஸோ அது அவரை விட அவன் அம்மா விட அவங்களுக்கு அதிகமான யோகம் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து அந்த கே.கே.எஸ். ராமச்சந்திரன் இருப்பார் ஒருத்தர் விருதுநகர்ல. அவங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த 4 கிரகங்களுமே ஒரே ராசியில இருந்திருக்கு. நான் ஒரே ராசி மீன்ஸ் மேஷம், கடகம், விருச்சகம், சிம்மம் இதுலயே இருக்குன்னு சொல்றேன். ஒரே ராசினா 12 ராசியில ஒரே ராசி சொல்ல, இது 4லயே எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அமையும் பொழுது அவங்க 10 வருஷம் 20 வருஷம் எம்பி எம்எல்ஏவா இருக்கிறதுக்கான அமைப்பு கொடுக்குது. இதே எம்பிக்கு வந்து செவ்வாய் வந்து கொஞ்சம் பலமா இருக்கணும். இவர் ராசா அண்ணன் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் எம்பி. திருச்சி சிவா அண்ணாவுக்கு இன்னைக்கு இன்னும் ஒரு 15 நாள் வரைக்கும் எம்பி பதவி, 26 வருஷமா இருக்காரு. ஸோ இதெல்லாம் இந்த லாங் பீரியடு. இதே இந்த சாதாரண கவுன்சிலர் யோகம், வார்டு கவுன்சிலர் யோகம், இந்த ஒன்றிய சேர்மேனு வார்டு கவுன்சிலர்லாம்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் மட்டும் இருந்தால் கூட போதும். இந்த 4 கிரகத்தில் செவ்வாய் மட்டும் சம்பந்தப்பட்டா கூட ஒரு டெம்பரவரியாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துடுறாங்க. ஸோ நான் சொல்ல வந்த கருத்துங்க, கிரகச்சேர்க்கை இருக்கணும், அந்த கிரகச்சேர்க்கை மேலே கோச்சாரம் வரணும், அந்த கோச்சாரம் வரக்கூடிய காலத்தில் தேர்தல் வரணும், தேர்தல் வரக்கூடிய காலத்தில் தசா புத்தியும் சம்பந்தப்படும். இந்த தசா புத்தி சம்பந்தப்படுது. 2 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ஒருத்தர் ஏ இன்னொருத்தர் பி. அந்த 2 பேர்த்துல யார் ஜெயிப்பான் இருக்குல்ல, 2 பேருக்கு இந்த அமைப்பு இருந்தால் தானே வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திக்கான கிரகம் வலுத்து இருக்குதா, ஷட்பலம் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஐயா உண்மையிலே கிரேட். மாணவர் ஐயாவுடைய பேச்சை கேட்க வாசிக்கலாம். அவர் வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க, இருட்டும் பாலாஜி பேசுறேன்றாரு. ஐயா உண்மையிலே மேன்மக்கள் என்றதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. ஸோ இந்த செவ்வாய் வந்து பலமா இருக்கும்போது எங்க லோக்கல்ல ஒரு 16 சேலத்தில் ஒரு 13-14 கவுன்சிலர் ஜாதகம் பார்த்துருக்கேன்.
அதில் 3 பேர் மட்டும் தான் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. அதாவது மறுபடியும் வாய்ப்பு கிடைக்குது. அவங்களுக்கு நான் முன்ன சொன்ன அந்த ராகு கேதுவோட செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கு, திரும்ப வாய்ப்பு கிடைக்குது. ஒருத்தருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சி ஜெயிச்சாது, அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பே கிடைக்கல. திரும்ப வாய்ப்பு சுயேட்சையாக போட்டார், தோத்து போயிட்டார். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் செவ்வாய் பலமாக இருக்குது, அதுக்கப்புறம் இல்லை. ஸோ நீண்ட காலம் அரசியலில் தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு அந்த ராகு கேது வந்து நான் சொன்ன 4 கிரகங்களோட இருக்கும் பொழுது அவங்க சூப்பராக ஜெயிக்கிறாங்க. இப்போ கோச்சாரம் எப்படியும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு வருவாருங்க, 18 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு வருவாங்க, 25 வருஷம் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி வருவார். ஆனால் அந்த நேரத்தில் தேர்தல் வரணும். இப்போ 2000 தேர்தல் வருது. இப்போ இந்த கிரக சேர்க்கை உள்ள கிரகத்து மேலே இருக்கவங்களுக்கு தான் பாருங்க சீட்டு கேட்குறாங்க. திமுகலையும் 234 தொகுதியிலையும் பதிவு பண்ணுறாங்க, அதிமுகலையும் பண்ணுறாங்க. அதில் யாருக்கெல்லாம் அவங்களுக்கு இருக்கோ அதில் தான் கிரக சேர்க்கை வருது. இதை நான் உத்தரவாதமாக சொல்கிறதுக்கு காரணம் 2021 234 தொகுதியில் யார் ஜெயிப்பான்னு நான் என் யூடியூப்பில் போட்டேன். அதில் 201 ஜெயிச்சுது, 30 தப்பு, 33 தப்பு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 234லையுமே போட்டி போட்டவங்க ஜாதகத்தை நான் பார்த்தல ஒரு தடவையாது. அதில் இந்த சேர்க்கை இல்லாமல் அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. நான் சொல்கிறது இந்த திமுக அதிமுகவுடைய வாய்ப்பு கிடைச்சவங்கள, நான் மற்ற இந்த சுயேட்சையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணல. ஸோ இந்த இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பே கிடைக்குது. அப்போ நம்ம அடித்து சொல்லலாம், சார் உங்களுக்கு சீட்டு கேட்குறீங்க, இந்த அமைப்பு இருக்குது சார், உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், ஜெயிப்புமா சார், ஆப்போனண்ட் யாருன்னு தெரிஞ்சுட்டு வாங்க, நம்ம மாற்றி சொல்லலாம். ஏன்னா நம்ம இதுலேயே வச்சு உறுதியாக அடித்து சொல்லிட்டோம்னா அவன் இதை நம்பி செலவு பண்ணிட்டான்னா ஆப்போனண்ட் யாருன்னு சொல்லாமல் எப்படிங்க ஜெயிக்க முடியும்? இப்போ 2 பிளேயர் ஓடுறாங்க, அதில் சன்னமாக இருக்கவர் முதல் வருவார், கொஞ்சம் குண்டா இருக்கவர் ஸ்லோவாக வருவார். 2 பேரும் ஒல்லியாக இருந்தாங்கன்னா அதில் யார் ஃபிசிக் பாடியாக இருக்கானோ அவன் ஜெயிப்பான். 2 பேரும் ஃபிசிக் பாடியாக இருக்காங்கன்னா அப்போ போட்டி இன்னும் பலமாகுதுல. அந்த மாதிரி எதிர்ப்புற யார் நிற்கிறாங்கன்ற தெரிஞ்சுட்டு தான் நம்ம அந்த வெற்றின்ற இடத்துக்கு வரணும். ஸோ இதெல்லாம் வந்து அமைப்பு இருக்கும் பொழுது அரசியல் யோகம் வருது. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு தசை, சூரிய தசை, செவ்வாய் தசை, சனி தசை அடுத்தடுத்து தொடர்பு வரும்போது நீண்ட காலம் ஜெயிக்கிறாங்க. ஸோ மறுபடியும் நான் சொல்கிறது கடகலக்கணம், சிம்ம லக்கணம், மேச லக்கணம், இதனுடன் நான் சொன்ன அந்த கிரகங்கள்லாம் சேர் வரும்போது ஜெயிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் 73 தேர்தல் கணிப்பு போட்டிருக்கேன். 73 அந்த 234 தொகுதி இல்லை, 73 நாட்டோடைய தேர்தல் கணிப்பு போட்டிருக்கேன். அந்த நாட்டோடைய தேர்தல் கணிப்பு இப்போ லாஸ்ட் இந்த வருஷம் எடுத்துக்கோங்க. இந்த வருஷம் நம்ம போடல, போன வருஷம் நான் டெல்லி எலெக்ஷன் போட்டேன், உத்தரப்பிரதேச எலெக்ஷன் போட்டேன், பீகார் எலெக்ஷன் போட்டேன், சிங்கப்பூர் எலெக்ஷன் போட்டேன், ஆஸ்திரேலியா போட்டேன். ஆண்டவன் புண்ணியத்தில் 6 எலெக்ஷனுமே வெற்றி. அந்த 6 எலெக்ஷன்லையுமே போட்டி போட்ட அத்தனை பேருக்குமே இந்த அமைப்பு இருந்தது. ஸோ இது வந்து ஒரு அரசியல் யோகம். ஸோ அடுத்து நம்ம லாட்ரி இதுக்கு போவோம். இன்னும் இருக்கு, பட் நம்ம அடுத்து அப்புறம் ஒரு தலைப்போட முடிச்சிட்ட மாதிரி ஆகிடும். அடுத்த லாட்ரி யோகம். லாட்ரி யோகம்னா 8 சம்பந்தப்படாமல் அது ஒருவருக்கு கிடைப்பது கிடையாது. 8 சம்பந்தப்படணும். இது ஒருத்தர் லாட்ரி, துபாயில் பிக் மில்லியன் லாட்ரி, சிங்கப்பூரில் 4D 6D இதெல்லாம் இருக்குது. அதில் ஜெயிச்சவங்களோட ஜாதகத்தை வச்சு நான் எழுதியிருக்கிறேன். ஒருத்தருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவம் 8, ஒருவருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது 8. அந்த திடீர் அதிர்ஷ்டம் ஒருத்தருக்கு மனசுக்கு சந்தோஷம் தர மாதிரி இருக்கணும். அதுக்கு 5 தான் மன சந்தோஷம், அதுதான் அனுபவிக்கிற யோகம். இங்கேருந்து கேரளாவுக்கு போனாங்க ஐயப்பன் கோயிலுக்கு, டிக்கெட் வாங்கினாங்க, எவ்வளோ விழுந்துச்சு 500 ரூபா. திரும்ப அதை வாங்குறதுக்கு இங்கிருந்து 500 ரூபா போகணும். அப்போ அதில் என்ன சந்தோஷம்? ஸோ அப்போ அந்த 5 சம்மந்தப்பட்டால் தான் பெரிய அமௌண்ட்டாக போகுது. அது 11 அந்த ஆசையை அனுபவிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 8 நல்லா இருக்குங்க, 5 நல்லா இருக்கு. சிங்கப்பூரில் விழுந்தது கிட்டத்தட்ட நம்பூர் காசுக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு அவங்களுக்கு $4000 விழுந்தது. நம்பூர் காசு கிட்டத்தட்ட அது வந்து இன்னைக்கு 6 லட்ச ரூபா வருது. 6 லட்ச ரூபாய்க்கு அடுத்த 6 மாதத்தில் சீட் வாங்கி விட்டார். ஏன்னா 5 சம்மந்தப்படலை. 11 சம்மந்தப்படும் போது தான் அவங்க அனுபவிக்கிறாங்க, அதை திருப்தியாக சாப்பிட்றாங்க. இலை மேலே எல்லாம் இருந்தாலும் சுகர் பேஷண்ட் ஸ்வீட் சாப்பிடுவானா? அந்த மாதிரி ஜாதகத்தில் 8 5 சம்மந்தப்பட்டால் கூட அந்த 1 11 சம்மந்தப்படும் போது தான் அந்த பணம் ஜாதகருக்கும், ஜாதகர் 2 சம்பந்தப்படும் போது ஜாதகருடைய குடும்பத்திற்கும், 5 சம்பந்தப்படும் போது ஜாதகருடைய மகனுக்கும். இந்த வார்த்தை நேற்று வரைக்கும் நான் எழுதல, நேற்று நைட் 8:30 மணிக்கு நான் எழுதினேன். இது வேணுகோபாலனுக்கு ஐயாவுக்கு தான் தெரியும். ஸோ இந்த விஷயம் வந்து நான் இந்த இப்போ 2 வந்தால் குடும்பத்துக்கு போவோம், 5 வந்தால் பையனுக்கு போவோம், 11 போனால் அண்ணனுக்கு மூத்த சகோதரன் போகணும். நான் சத்தியமாக நோட்டில் எழுதலை. இதெல்லாம் வந்து நேற்று நைட்டு எனக்கு கிடைச்ச புது அறிவு. ஸோ அந்த மாதிரி இந்த 8 5 11 1ஆம் பாவத்தோடு சம்பந்தப்படும் பொழுது உறுதியாக அந்த பணம் பெரிய பணமாக இருக்குது. அந்த பணம் அவர்கள் வந்த வழியிலே செலவு பண்ணாமல் குடும்பத்துக்கு கொண்டு போகிறாங்க. 5 8 11ங்க 3 பாவமும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொள்ளணும். 5 அனுபவிக்கிறது, 8 திடீர் அதிர்ஷ்டம், 11 அவங்க வீட்டுக்கு போகுது, அது யோகமாக இருக்குது. ஸோ இது பார்க்கும் பொழுது இந்த 5 8 11 அதிபதிகள் ஏதாவது ஒரு வீட்டில் சேர்ந்துருக்கணும், அல்லது 11ஆம் வீட்டில் 5 8 அதிபதி இருக்கணும், அல்லது 8 5 அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கணும். அதன் மேலே 11ஆம் அதிபதி கோச்சார கிரகமாக வரும் பொழுது அப்போ அவங்க லாட்ரி சீட்டு வாங்குற கொடுப்பனை இருக்கும் பொழுது தசாபுத்திகளில் இந்த 5 8 11 நடக்கும் பொழுது சீட்டு வாங்கினா ஜெயிக்கிறாங்க.
அதுலயும் அந்த 5, 8, 11 நட்சத்திரத்தை நீங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஜோசியம் பொய்ன்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஜோசியம் பொய், ஆமா நானும் சொல்றேன் பொய், ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஜாதகம் புக்கில் இருக்கு. ஜெயிச்சு லாட்டரி சீட்டு வாங்கின அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஒருத்தர் ஜாதகங்க எழுதிக்கோங்க, இது ஒரு லக்கணம் எழுதிக்கோங்க, மகர லக்கணம். இது சிங்கப்பூர்ல ஜாதகம் பார்க்குறாரு, மன்னார்குடி, சாரி சிங்கப்பூர்ல இருக்காரு, என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாரு, பிறப்பு மன்னார்குடி, மகர லக்கணம் போட்டுக்கோங்க. 5 கூடியவர் சுக்கிரன். அவரோட ஜாதகத்துல ரிஷபத்துல சுக்கிரன், சூரியன், புதன் இருக்கு. 11 கூடியவர் செவ்வாய், அந்த ராசிக்கு 11 இருக்குது, மீனத்துல இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ராகு ரிஷபத்துல இருந்தாருங்களா, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி 2022 பிகினிங்ல, 2022 ஜனவரியிலோ பிப்ரவரியிலோ அவர் சீட்டு வாங்குறாரு, அன்னைக்கு ஜெயிக்குது. அவரோட ஜாதகத்துல சுக்கிரன் என்ற நட்சத்திரம் சுக்கிரன் என்ற நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம், சுக்கிரன் என்ற நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம். அன்னைக்கு அவர் லாட்டரி சீட்டு வாங்கின அன்னைக்கு நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம். ரிசல்ட் வந்தது திருவாதிரை நட்சத்திரம். ராகு அன்னைக்கு செவ்வாய் நட்சத்திரத்துல, அதோடைய டிகிரி எக்ஸாக்ட் டிகிரில போகுது. இப்ப ஏதோ வேற நட்சத்திரத்துல விழுந்துருக்கலாம்ல, 27 நட்சத்திரம் 26 நட்சத்திரம் விழுவாம சுக்கிரன் என்ற நட்சத்திரத்துல விழுவுது. அன்னைக்கு கோச்சாரத்துல செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா புதன நட்சத்திரத்துல ரேவதியில பயணம் பண்றாரு. அதாவது இந்த ஜாதகத்துல சித்திர நட்சத்திரத்துல புதன் இருக்காப்புல, கோச்சாரத்துல செவ்வாய் வந்து புதன நட்சத்திரத்துல பயணிக்குது. சீட்டு வாங்கின அன்னைக்கு விழுந்திருக்குது $10,000. அவர் 5 சீட் வாங்கியிருக்காரு, $10,000. இன்னைக்கு காசுக்கு அது 7 லட்சம் ரூபா. அதுக்கு வாங்கின காசு எவ்வளோ? $1 60, இன்னைக்கு ரேட்டுக்கு 60 ரூபா, அன்னைக்கு ரேட்டுக்கு 56 ரூபா 60 ரூபா, மொத்தம் 4 சீட் வாங்குறாரு. 240 ரூபா போட்டு 8 லட்சம் ரூபா கிடைச்சது. ஸோ அந்த ஜாதகம் தான் இது, மகர லக்கணம். ஸோ இன்னொரு ஜாதகம் நான் சொன்னல, அந்த மகேந்திரா பைனான்ஸ்லேயும் கூட வேலை செஞ்சாங்க அவங்க, சொன்னல கேரளாவுக்கு தேக்கடிக்கு டூர் போனாங்க, சீட் 50 லட்ச ரூபா சீட் வாங்கினாங்க. இதில் டூர் போனதுல இவர் மட்டும்தான் வேணான்னு இருக்காரு, டிரைவர் கூட வாங்குறாரு. ஏங்க கேரளா வந்துட்டு சீட்டு வாங்காமல் போவீங்களான்னு அந்த டிக்கெட் விற்கணும்னு சொல்லியிருக்கான். நீங்க வாங்குங்க கண்டிப்பா வேணும்னு அந்த டிக்கெட் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கான். சரி எல்லாம் வாங்கினா நம்ம வாங்காம போயிடுமேன்னு சொல்லிட்டு இவருக்கு அதில் நம்பிக்கையே பெருசா இல்லை. சரி வாங்கலாமே எல்லாரும் வாங்கலான்ட்டு வாங்கியிருக்காரு. 50 லட்ச ரூபாய் சீட் வாங்கியிருக்காரு. அவருடைய ஜாதகம் சிம்ம லக்கணம். அவருக்கு 5க்கு 8 கூடியவர் குரு. அவர் 92ல பிறந்தவர். அவருக்கு ஜாதகத்தில் குரு உச்சம். அந்த ராசிக்கு 11 கூடியவர் புதன். அன்னைக்கு புதன் புத்தி நடந்திருக்கு. சீட்டு வாங்கினே கேட்ட நட்சத்திரம். ஜோசியம் பொய்ன்றாங்க. இப்ப நான் ஒரு மகேந்திரா பைனான்ஸ்ல தான் இருக்காரு, நான் லீவு போட்டு கூட்ட சொன்னாலும் கூட்ட முடியும். இப்ப இது எப்படி நம்ம பொய்னா ஏன் அது நட்சத்திரத்தில் விழுவணும்? ஸோ இந்த 8, 11, 1, 5 சம்பந்தப்பட்டு அதனுடன் அதே டைம்ல கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணி தசா புத்தி இந்த 5, 8, 11 தசா புத்தி வந்து அதன் மீது நட்சத்திரங்கள் சம்பந்தப்படும் பொழுது நிச்சயமா சீட்டு விழுவுது. ஒன்னே இதை பார்த்துட்டு எல்லாரும் சீட்டு வாங்கணும்னு போயிட வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு தப்பான முன்னுதாரணமா போயிடும். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு ஏதாவது பாலாஜி தான் வாங்கன்னு சொன்னா என்ன சிக்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதாவது ஜோதிடத்தில் இது உண்டு, நம்பட்ட கிளைண்ட்டுக்கே விழுந்திருக்குன்றத ஒரு எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசணும். அதற்கான ஜாதகத்தை திரட்டணுன்ற கருத்தை தவிர இது இம்மி அளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டா கூட நான் வந்து சூதாட்டத்துக்கு ஊக்குவிக்கிறேன்ற மாதிரி ஆயிடும். அது ரொம்ப தப்பு. இன்னொரு ஜாதகம் எழுதிக்கோங்க, கும்பலக்கணம். இது வந்து துபாயில் இருக்காரு. துபாயில் லாட்டரி சீட் வந்து என்னுடைய வாடிக்கையாளர். கும்பலக்கணம் 5க்கும் 8க்கும் உடையவர் புதன். அவர் ஜாதகத்தில் புதன் 8லேயே உச்சம், மூலத்திரிகோணம், 9ல சுக்கிரன், 11ல சனி இருந்தது. அந்த ஜாதகத்தில் குரு கண்ணில போகக்கூடிய காலம் 2016 அல்லது 17 இருக்கும், 2016, 15. அந்த டைம்ல அவருக்கு 10 லட்சம் ரியால், அதாவது துபாய் காசு பரிசு விழுந்தது. அவர் வாங்கினது வெறும் 5 இதுக்கு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எத்தனை வாங்கிட்டாரு? விழல. அதுக்கப்புறம் இந்த 10 வருஷத்துல அவர் பெரிய பணம் வந்தது. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரியால்னா கிட்டத்தட்ட அது வந்து 10 லட்சம் × 20 ரூபா போட்டா 2 கோடி ரூபா வருது. 2 கோடி ரூபாயில அவர் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்றாரு. மறுபடியும் சீட்டு வாங்குறாரு. அண்ணன் இதுல சொல்றாரு பாருங்க, அன்னைக்கு சீட்டுக்கு வாங்க போனார்ல அவரே கூட்டு போனாராமா, அதே கடையில் போனாராம், அதே ட்ரெஸ் போட்டு போனாராம், அந்த ஆளே இருக்குன்னு நினைச்சு போனாராம், அதே டைம் போனா விழுவல. சோ அந்த தசா புத்தி வந்தது, விழுந்தது, திரும்ப விழல. இந்த அமைப்பு லாட்டரிக்கு, அதாவது அந்த லாட்டரி மூலம் திடீர் அதிர்ஷ்டத்தை தராது. அடுத்து பேசலாம். ஓகே, அடுத்து
வேலை பதவி மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்பு. வேலை வேலை பாவம் 6, அதாவது சொந்த உத்தியோகம் இல்லைங்க, வேலை. இந்த நான் சொல்ற ஒரு சின்ன ஸ்டோரி, தற்பெருமையை தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. ஒரு அம்மா என்கிட்ட காதல சொன்ன ஜாதக கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன். 2017 ஒரு அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க மலேசியாவில். அந்த அம்மா ஒரு நர்ஸு. அந்த அம்மா நர்ஸு கோலாலம்பூர்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் ரவாங்கன்ற இடத்துல இருக்காங்க, 10 கேவ்ஸ் முருகன் கோயிலுக்கு முன்னாடி. என்கிட்ட ஃபோனில் ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்க ஜாதகம் பார்த்த நோக்கம் அவங்க பொண்ணுக்கு கொஞ்சம் படிப்பில் பிரச்சனை. ஆனால் ஒயின் சவுண்டு கேட்குது. என்னது? ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த பொண்ணு என்கிட்ட அவங்க ஜாதகம் பார்க்கும்போது நான் சொன்னேன். அப்புறம் திரும்ப அந்த அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா உங்கள் ஜாதகப்படி இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ள 4ஆம் பாவம் 8-11 சம்மந்தம் வருதுமா, உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமான்னு. அவங்க இருக்கட்டும் தம்பி, சொன்னதே சந்தோஷமா இருக்கு, இங்கே இருக்கிற சூழ்நிலையில் எங்கப்பா வீடு கட்டுறது அப்படின்ட்டாங்க. திரும்ப 2019 நான் ஜாதகம் பார்க்க மலேசியாவுக்கு போகிறேன். அப்போ அந்த அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. இன்னும் 10 நாளைக்கு சாப்பாட்டுக்கு நான் ஏற்றுக்கிறேன்றாங்க. எதுக்குமா அப்படின்னா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க, அந்த அம்மா ஒருத்தங்க வீட்டுக்கு, வயசானவர் வீட்டுக்கு போய் அந்த இன்ஜெக்ஷனு, அந்த டாய்லெட் பாத்ரூம், அந்த யூரின் போகிறதுக்கு டியூப் எல்லாம் எடுத்து போடுறவங்களாமா. அந்த பெரியவருக்கு 2 பசங்க, ஒய்ஃப் இறந்துட்டாங்களாம். ஒரு பையன் லண்டனில் படிக்கிறானா, இன்னொரு பையன் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிறானாமா. பசங்க இருந்தும் கூட பார்த்துக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. இந்த அம்மா அவங்க அப்பா மாதிரி நினச்சி காலையில் ஆனால் டாய்லெட் பாத்ரூம்லாம் பண்ணிவிட்டு உட்கார வச்சுட்டு இந்த அம்மா வேலைக்கு போயிடும். திரும்ப மதியானம் சாப்பாடு வாங்கிட்டு கொடுக்கும். இப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கு. அவர் பசங்கிட்ட ஒப்புதலோட சேர்த்து அவருக்கு 3 வீடு இருந்திருக்கு. பசங்க 2 பேருக்கு வீடு கொடுத்துட்டு அந்த 3 இருந்து அவருக்கு 3 வீட்லேயே குறைந்த மதிப்பு உள்ள வீடு இந்த அம்மா பேருக்கு அந்த பசங்களோட ஒப்புதலோட எழுதி வச்சிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு தெரியல, இறந்ததுக்கு அப்புறம் அது தெரியுது. இது திடீர் அதிர்ஷ்டமா இல்லையா? அந்த அம்மாவோட ஜாதகத்தில் 4ஆம் பாவம் வீடு, 6ஆம் பாவம் வேலை, 8 திடீர் அதிர்ஷ்டம், 11 அதை அனுபவிக்கிறாங்க. 4, 6, 8, 11 இதுல 4, 4க்கும் 6க்கும் உடையவர் 8ல இருக்காங்க, 8க்கும் 11 உடையவர் 11ல இருக்காங்க. அப்ப கோச்சாரத்துல சனி பகவான் மகரத்துல போனாரா, இப்ப 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சனி பகவான் போகக்கூடிய காலத்துல அந்த அம்மாவுக்கு கிடைச்சது. அந்த அம்மா சொல்றாங்க, நான் இதெல்லாம் கிடைக்கும்னு நினைச்சு நான் செய்யவே இல்லை. எனக்கு நான் ஒரு கம்பெனி, நான் ஒரு பிரைவேட் கிளினிக் நான் வேலைக்கு போறேன். அங்கே எனக்கு மாதம் 2500 வெள்ளி. ஆனால் இவரை பார்த்துக்கிட்டாலே எனக்கு ஒரு 1200 வெள்ளி வந்தது. எனக்கு 1 மணி நேரம் காலையிலேயே சாயங்காலம் 1 மணி நேரம் ஒதுக்குறதுல எனக்கு ஒரு மாத சம்பளத்தில் எனக்கு பாதி வந்ததுன்னு தான் நான் பண்ணினேன். திடீர்னு எனக்கு வீடு கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷம் தம்பி நாங்கள். ஸோ அந்த ஜாதக அமைப்பு இப்படி பாருங்க, 4, 8, 6, 11, 6 வேலை, 4 வீடு. ஏதோ மைக் என்ன கொஞ்சம் பாருங்க. ஸோ அந்த 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 6ஆம் பாவம் தொடர்பு வந்தது. அப்போ அவங்களுக்கு நடந்த தசா புத்தி, அவங்க லக்கண தசா புத்தியாக நடந்தது. அப்போ தான் அவங்க அனுபவிச்சாங்க. இப்போ என்னன்னா, அந்த வீடு கிடைக்கவும் அவங்க லோக்கலில் இருக்க அவங்க ரிலேட்டிவ் பூரா போறாம. ஏன்னா 8 சேர்ந்து வருது இல்லை, 8 தானே போறாம, 8 தானே அதெல்லாம் தப்பாக வேற பேசினாங்களாமா. அந்த பெரியவரையும் இந்த அம்மாவையும் வச்சு அதனால தான் வீடு கொடுத்துட்டு இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், அம்மா ஒரு நல்லது, ஒரு 8ஆம் பாவம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்போது சும்மா வராது. இந்த விமர்சனம், பொறாம, இந்த பேச்சு, தப்பான பேச்சு. அந்த அம்மா எந்த தப்பு பண்ணலன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும், அவங்க பசங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆனால் வீடு கொடுக்குற அளவுக்கு என்ன நீ பண்ணிட்ட, இது சமுதாயம் ஏற்றுக்க முடியாதுல்ல. அந்த 8ஆம் பாவத்தோடைய 6ஆம் பாவமும் பொறாம போட்டி தானே. 8ஆம் பாவம் தானே விமர்சனம், இதெல்லாம் நீ கண்டிக்காதமா போமா அப்படின்ட்டேன். ஸோ இதனால அவங்க சொந்தக்காரங்கிட்ட அவங்க பேசுறது இல்லையா. ஸோ அடுத்து உயிர் சொத்து மூலியமா வரக்கூடிய பாவங்கள். தாத்தா திடீர்னு சாகும்போது பேரனை எழுதி வச்சிட்டாரு, அந்த மாதிரி இதெல்லாம் வருது. பார்த்தீங்கன்னா 8 திடீர் அதிர்ஷ்டம், 8 உயிர் சொத்து, 4 சொத்து, 5 இவர் மேல இருக்க பற்று, பாசம் 5. ஸோ 5, 8, 4 சம்பந்தப்படும் பொழுது உயிர் சொத்துக்கள் மூலமாக ஒருவருக்கு திடீரென்று ஒரு பெருந்தொகை கிடைக்கிறது. ஜாதகம் என்கிட்ட கிடைக்கலைங்க, ஒரு கதை என்கிட்ட சொன்னார். அந்த கதை அவருக்கு அப்படிதான் இருந்தது. அரூரில் ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாரு, அவருக்கு 3 பசங்க, 3 பசங்களுக்கும் பேரம்பேத்திலாம் இருக்காங்க. அதில் ஒரு பேரை மட்டும் தாத்தா அவர் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட், அவருடைய குரு இவருடைய சந்திரனை பார்க்குது, இவருடைய சந்திரன் மேலே அவருடைய குரு இருக்குது ஜாதகத்தில். இவர் டெய்லியும் போறாரு வராரு, பரிச்சை எழுதும் போதெல்லாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வராரு. பசங்களுக்கு 4 பேரும் சொத்து கொடுத்தாரு. அவருக்குன்னு கொஞ்சம் ஒரு சின்ன இடம் இருந்தது, அது இந்த பேரன் பேரில் எழுதினார். அவருக்கு அந்த மொத்தம் அவருக்கு 3 பசங்க ஒரு பொண்ணு, பேரன் மொத்தம் 6 பேரை 4 பேத்தி, கிட்டத்தட்ட 10 பேத்துல எந்த பேரனுக்கும் சொத்து கிடையாது, எந்த பேத்தியும் கிடையாது. இவர் ஒருத்தருக்கு மட்டும் அவருக்கு இருக்க அந்த சின்ன கடைசியாக இருந்த அந்த தாவரம், அது ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பேர் எழுதி வச்சாரு. அதற்கு 4, 8, 1, 11 தொடர்பு கொள்ளுது. அடுத்ததா இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இன்னும் பேசிக்கிறேன்.
இன்னொரு 5 நிமிஷம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது 12ஆம் பாவம். இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. அந்த ஃபேஸ்புக்கில் 2002 ஒருத்தர் வந்து வெறும் ஒரு 10% 5 ஷேரை வாங்கியிருந்திருக்காங்க. அவர் அதை மறந்துட்டார் வாங்கினதே. இப்போ அதோடைய ஷேரின் மதிப்பு 800 கோடின்னு சொல்லிட்டு சன் நியூஸ்லாம் வந்தது. அது ஒரு செய்தியா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி இன்வெஸ்ட்மெண்ட். அது 8ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது எப்போவோ வாங்கி போட்டது திடீரென்று விலை ஏறுது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளி ஒருத்தன் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 கிலோ வெள்ளி வாங்கி போட்டிருப்பாங்க வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனியில். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளி விலை ஏறுது. இதெல்லாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது 12, 8ன்றது திடீர் அதிர்ஷ்டம், 5ன்றது அவங்க அந்த நேரத்தில் இதை வாங்கலான்னு யோசிக்கக்கூடிய திறன், மனசு, இதை வாங்கலான்னு மனசு வருது. ஸோ இந்த 5, 8, 12 வரும்பொழுதெல்லாம் அவர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுகிறது. அடுத்ததாக அரசு வேலை திடீர்னு கிடைக்கிறது. இப்போ ரயில்வேல ஒருத்தர் இருக்காரு, அவங்க அப்பா பயணியின் போது இறக்குறாரு, அந்த வேலை அவங்க பையனுக்கு வருது. இதற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி 8 ஜாதகரை குறிக்கின்ற லக்கணம் இதோட 5 தொடர்பு வரும்பொழுது, அதாவது 1, 5, 8, 11 தொடர்பு வரும்பொழுது அவர்களுக்கு தந்தை மூலமாக ஏதோ ஒரு ரூபத்தில், இது ஒரு வருத்தம் தாங்க, அப்பா இறந்துட்டாருன்றது வருத்தம் தான். பணியிலே இறந்துட்டார், இன்னும் இருந்தால் 15 வருஷம் இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த வேலை கிடைக்கிறது ஒரு யோகம் தானே, இதுதான் அந்த யோகம். ஆனால் அதை அனுபவிக்கும் போது அந்த கஷ்டம் இருக்கும். ஆனால் திடீர்னு வேலை, இப்போ திடீர்னு அந்த பையன் பரீட்சை எழுதி ரயில்வே வேலை வாங்கி திரும்ப அது எழுதுறது கஷ்டம். ஆனால் அவங்க அப்பா திடீர்னு எழுதுனால கிடைக்குதுல்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 5, 8, 9, 6 சம்பந்தப்படும் பொழுது இவர்களுக்கு அந்த வேலை தகப்பனார் மூலமாக கிடைக்கிறது. ஸோ இது போன்ற அந்த 8ஆம் பாவ தொடர்போட நம்ம ஜாதகத்தில் சேரும் பொழுது இந்த மூலமாக யோகங்கள்லாம் வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் அந்த நான் சொன்ன அரசியல் யோகமோ லாட்ரி யோகமோ 10%, அதாவது அந்த மற்ற இதுக்கு உதாரணங்கள் எல்லாம் எடுக்க முடியல, ஏன்னா நேரமும் கம்மியாக தான் இருக்குது. அந்த லாட்ரிக்கும் அரசியலுக்கும் சொன்ன யோகத்தை நீங்கள் அடுத்து உங்ககிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள், உங்ககிட்ட ஜாதகம் பார்க்குறவங்கள ஜாதகக்காரங்களை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். 10க்கு 9 கிடையாது, 10க்கு 10மே பொருந்தும். இதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி, நேரம் குறைவாக இருக்கிறதுனால மற்ற திருமணம் மூலமாக ஒருத்தருக்கு சாதாரண ஆளாக இருந்தான், பெரிய இடத்துல பொண்ணு கல்யாணம் பண்ணுறான், நாளைக்கு அந்த வீட்டில் அவன் வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறான், அந்த கார் அவன் ஓட்டுறான், எல்லாமே கிடைக்குதுல்ல. திருமணம் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம், வேலை நேர்மையின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம், வேலையின் திறமை மூலமாக அதிர்ஷ்டம், காதல் செய்வதனால் வந்த திடீர் அதிர்ஷ்டம். அது ஒரு ஜாதகம் இருக்குது. ஒருத்தர் இது கொஞ்சம் தப்பாக போனாலும் வேறு மாதிரி போயிடும், நீங்கள் வந்து ஜோசியமாக பார்க்கணும். ஒரு பொண்ணு ஒருத்தர் லவ் பண்ணுறாரு, அந்த பொண்ணுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட கேன்சரு. இவர் அந்த கேன்சர்னு தெரிஞ்சு நான் விலக முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த பொண்ணை இவன் செத்துட்டா இவன் வாழ்க்கை வீணாக போயிடுமேன்ட்டு லவ்வாகவே இருக்காங்க. அந்த பிள்ளை சாகுது, ஆஸ்திரேலியாக்கார பிள்ளை. ஆஸ்திரேலியானா இலங்கை தமிழர், ஆஸ்திரேலியாவில் இருக்குது, அவரும் இலங்கை தமிழர். அந்த பொண்ணுடைய மொத்த வருமானத்தையும் இவர்கிட்ட எழுதி வச்சுட்டு சரி இறக்கும் போது நோயில் இறந்துருச்சு. ஆனால் அது வந்துருச்சு. அவர் ஜாதகத்தில் 4, 8 சம்மந்தம் இருக்குது. அந்த ஜாதகம் வச்சுருக்கேன். பட் இனிமேல் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது மாநாட்டில் கிடைச்சா அந்த ஜாதகத்தை விளக்கி சொல்கிறேன். ஸோ திடீர் அதிர்ஷ்டம் 8 சம்பந்தம் இல்லாமல் இல்லை என்கின்ற கருத்தை ஆழமாக பதிவு செய்து வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், கிட்டத்தட்ட 150 பேர் உட்கார்ந்து கேட்ட என்னை விட வயதான ஜோடர்களாக இருக்கீங்க, சிரம் தாழ்ந்து நான் சொன்னதையும் நீங்கள் கருத்தோடு எடுத்துக்கிட்டீங்க. உங்கள் அத்தனை பொற்பாதங்களை தொட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் சேலம் இளம் புயல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புயல்னா பயங்கரமா இருக்கிறது, இளம் புயல்னா லேசா இருக்கிறது. ஓகேங்களா? அதாவது ஜோதிடத்தை வந்து எப்படி பேசணும், எப்படி கையாளணும், எப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாலாஜிகாசன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். நீங்கள் நிறைய வீடியோக்களை வந்து பார்த்தோன்னா பார்த்துருக்கலாம். அதே மாதிரி சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஜோதிட விஷயத்தை தவிர வேற எங்கேயும் வெளியில் போகாது. இன்னைக்கு சொன்ன வந்து பார்த்தோம்னா 5, 8, 11 பாவத்துக்கு உண்டான தொடர்பு, கிரகத்திற்கு உண்டான தொடர்பு லாட்டரி யோகம் கிடைக்கிறதுங்கிறது உண்மை. என்னுடைய அனுபவத்திலேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பலக்கெல்லாம் 5, 8, 11 புதன் புத்தி வரும்போது எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் வந்து பார்த்தோம்னா லாட்டரி டிக்கெட்ல விழுந்துச்சு. அதனால ஜோதிடத்தை, ஜோதிடக்கலை உண்மை அப்படின்றதுல நம்ம ஜோதிடர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து நிரூபித்து இதை அரசாங்கத்தில் இந்த ஜோதிட கலையை அங்கீகாரம் வாங்க வேண்டும் அப்படின்றத நம்முடைய சங்கத்தினுடைய லட்சியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஜோதிடத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அதனால நம்மளுடைய பாலாஜிகாசன் அவர்களுக்கு ஜோதிட ஞான யோகி என்ற பட்டமும் விருதும் வழங்கி பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது.